டிவி நேயர்களுக்கு மீண்டும் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்றால், உன் சுகவாழ்வு துளிர்க்கும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய வாயும் சொல்லல, கர்த்தருடைய வாயை இதை உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறது. இந்த வருடம் ஃபுல்லா உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது கடந்த வருடத்தில் எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கலங்கிய ஒரு உள்ளத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கணவன் மனைவி கடையில் பிரிவினைகள், பிரிந்து இருக்கிறனால குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலைமை, குடிகார கணவனால் வீட்டில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தினால பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வேலை இல்லைன்னா பெற்றோர் தாங்கி பிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு வேலை இழந்து நிற்கிறாங்க. உங்களை எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்கிறாரு, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த வசனத்தை 4 பிரிவாக பிரிக்கலாம் பாருங்க. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் அப்படிங்கிறது ஒரு பகுதி. 2வது பகுதி பார்த்தீங்கன்னா உன் சுக வாழ்வு துளிர்க்கும். 3வது பகுதி பார்த்தீங்கன்னா உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். 4வது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதில் நம்ம தாந்திக்கு எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது பகுதி உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நோய் நொடியின்றி இருந்தாலே ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் ஒரு பாய்சனாகவே, ஒரு ஸ்லோ பாய்சனாகவே தான் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அன்றைக்கு நம்முடைய பாட்டிமார் தாத்தாமார் சாப்பிட்டு வந்த உணவுகள் அவங்க இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு திடகாத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்குடைய சாப்பிட்ற உணவே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டேப்லெட்டாகவே இருக்குது, ஒரு மாத்திரை சாப்பிட்ட மாதிரி என்ன செய்கிறது இருக்குது. ஆனால் இந்த விரைந்து சென்று கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெடிக்கல் ஸ்டோரில் அப்படி கூட்டங்களை அலையும் போதும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எப்படி ஒரு சேலரி வாங்கிட்டு வந்த உடனே தசம பாகம் பிரித்து வைக்கிறோமோ அதே போல் 2வது எங்கே பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்படியே மாத்திரை மருந்துகள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி பிரித்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கடந்து வர்றோம். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் நீங்களும் நாங்களும் என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் முடிந்து போன காரியம். ஆனால் இன்றைக்கிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு முடிவு உண்டாயிற்று. இந்த வருடத்தில் நான் புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். அது இப்பொழுதே நான் செய்வேன், நான் தாமதிக்க மாட்டேன். நான் இப்பொழுதே என்ன செய்வேன். அதை நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாயை என்ன செய்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருகிறது. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம நிறைய வீடுகளில் செடிகள் வளர்ப்போம் அப்படி தானே. இப்போ மாமரங்கள்லாம் அப்படி மேலே தளிர் விட்டுச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா துளிர் அப்படி நல்லா பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். காலங்களில் பார்த்தீங்கன்னா இலை உதிர்காலம் உண்டு, இலை தளிர்காலம் உண்டு, கோடை காலம், வெயில் காலம். ஆனால் இது எந்த காலத்தை ரொம்ப விரும்பும் அப்படின்னா அந்த தளிர்த்து வரக்கூடிய அந்த பருவத்தை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு ரோஜா செடியை பார்த்தா கூட அதில் ஒரு தளிர் எழும்பி தான் அந்த மொட்டு வச்சு பூ பூக்கும். அந்த தளிர் வந்துட்டாலே இந்த வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அதில் என்ன வரும், ஒரு மொட்டு வரும், ஒரு பூ வரும். அதே போல் மரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தளிர் வந்தாலே அங்கே என்ன வரும், பூ பூத்து காய் காய்த்து கனி கிடைக்கும். எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, புளிய மரத்தில் தளிர் வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அங்கே என்ன செய்யும், பூ வரும், அதுக்கு பிறகு இந்த பிஞ்சு காய்கள் வரும், அதை எடுத்துச்சுலாம் கல்லுத்துக்கு எரிஞ்சு சாப்பிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த தளிர் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன செய்யும்,
துளிர் விடக்கூடிய காலம், உங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய காலம். இந்த காலத்தை தேவன் உங்களுக்காக இந்த வருடத்தில் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரித்து சுதந்து கொள்ள போகிறோம். 3 யோவான் 1:2 பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும், எல்லா காரியங்களும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதே நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியம். அன்பான தெய்வ ஜனமே, நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், நான் காய்ந்து போன ஒரு மரமாக இருக்கிறேன், என்னை யாரும் திரும்பி கூட பார்க்குறதில்ல, என் சொந்தக்காரங்கள்லாம் என்னை கை விட்டுட்டாங்க, இந்த வருடம் எப்படி இருக்க போகிறதோ, எனக்கு இத்தனை வியாதிகள் இருக்கிறது, டாக்டர் சொல்லிட்டார் என்னை இவ்வளோ நாள் தான் அப்படின்னு சொல்லி என்னை குறிச்சிட்டார். கவலையே படாதீங்க. நம்முடைய தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கை துளிர்க்கும் போது நம்முடைய காய்ந்த பகுதிகள் அப்படியே மாறிவிடும். நல்ல ஒரு பிளெயின் கிரவுண்டை பாருங்கள், இப்படி காய்ஞ்சு போய் இருக்கும். ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சிட்டா போதும், அது அப்படியே பச்சை பசேன்னு அப்படி சின்ன 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 புல்கள் என்ன செய்ய முளைத்து வரும். அப்போ காட்டின் புஷ்பத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவைகளுக்கு எவ்வாறு உடுத்துவிக்கிற தேவன், அவர் உங்களையும் என்ன செய்ய மாட்டாரா? உடுத்துவிக்க மாட்டாரா? அதான் சாலமோனின் நீதிமொழிகள் என்ன செய்ய குறிப்பிட்டிருக்குது. அன்பான தெய்வ ஜனமே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த தேவனுடைய காரியத்தை தேவனையே நோக்கி பார்க்கும்போது, தேவனையே நீங்கள் நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க, தேவன் எனக்கு எதாவது ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரான்னு சொல்லி வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? துளிர்க்கும். உங்கள் பிரிந்து கிடைக்கிற வாழ்க்கைகள், உடைந்து போன வாழ்க்கைகள் மீண்டும் என்ன செய்யும்? ஒன்று சேரும். கணவன் மனைவி பிரிந்து இருக்கீங்களா? தேவன் உங்களை சேர்ப்பார். உங்களுடைய குடும்பம் மீண்டும் துளிர்த்தெழும்பும். உங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்யும்? எழும்புவார்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தேவன் எங்களை செய்வார், என்ன பிள்ளைகளை தருவார். அவர்கள் உங்களை சுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல எழுப்பி தருவார். நம் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வியாதிகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட நான் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறேன், கடந்து வரும்போது சில நேரத்தில் இந்த காரியத்தை இப்படி தான் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க, நீ இந்த காரியத்தை நீ குயிக்காக என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும், இந்த காரியங்களில் உனக்கு வேறு எக்ஸ்கியூஸே கிடையாது, 1 மாதத்தில் உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு நீ அந்த கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு தேவன் அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஆனால் தேவன் தந்த வாக்குத்தத்தை என்ன, அவசரப்படாத, நான் உன்னுடைய காரியத்தில் வாழ்க்கையில் என்ன செய்வேன், அதிசயத்தை செய்வேன்னு சொன்னார். அப்படியே வார்த்தையை நான் நம்பி இருந்தனால மீண்டும் என்னுடைய வாழ்க்கை துளிர்த்தது. தேவன் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, டாக்டர்ஸே வியக்கக்கூடிய அளவுக்கு தேவன் பூரண சுகத்தை தந்தார். அன்பான தேவ ஜனமே, அதே தேவன் உங்களுக்கும் சுகம் தர அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு குறிச்சிட்டாங்க, இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடணும், இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்து நீங்கள் அதை நினச்சி கவலையோடு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் திகைக்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பயத்தை கொண்டு வருகிறவன் சத்துரு. அந்த பயத்தினால சிலவங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கூட 2 வியாதிகள் என்ன செஞ்சிருது வந்து. நம்ம பயப்பட வேண்டாம். நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினவர். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எதற்காக இரத்தம் சிந்தினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. இந்த வியாதிகளை கொண்டு வருகிற அந்த பயம் காட்டுகிற அந்த சத்துருக்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். அதுக்கு இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற பாட்டை நசுக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். அது தலை நசுங்கிடுச்சு. இப்போ ஒரு பாம்பு தான் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பல்லி தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தலை நசுங்கிட்டுன்னா அதனால ஒன்றும் செய்ய முடியாது. தலை நசுக்கப்பட்ட பாம்பு ஒரு சின்ன புல்லை கூட ஒரு கம்பை வச்சு நிச்சயம் அடித்து போட்டுரும். அந்த பாம்பை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிசாசானவனை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுறோம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பிசாசானவனின் தலையை நசுக்கின தேவன் நம்மோடு இருக்கிறனால அவர் நம்முடைய வியாதிகளை, வேதனைகளை, நம்முடைய பிரிவிகளை, நம்முடைய கஷ்டங்களை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம சுமக்க தேவையே இல்லை. கொஞ்ச காலம் நமக்கு அந்த பாடுகளின் வழியாக நான் கடந்து வருவோம். தேவன் உங்களை விடுவிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வும்
சீக்கிரமாக துளிர்க்கும் என்று தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்தாங்க. அப்படி அவங்க ஜெபத்துக்காக வந்திருக்கும் போது அவங்க வாயில் அப்படி வீங்கி போய் வாய்க்குள்ள நிறைய புண்ணு பொக்களங்களாக என்ன செஞ்சிருந்துச்சு. அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அதை அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது சொன்னாங்க, கேன்சர் கட்டி, இதுலேருந்து சுகம் கிடைக்காது, எடுத்தாலும் அதை என்ன செய்யும், பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா ஆனாலும் என்ன செஞ்சாங்க, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, என்னால் சுகம் கொடுக்க முடியாது, சுகம் கொடுக்குற தேவனை நோக்கி நீங்களும் பாருங்க, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா உடனே சொன்னாங்க, உங்களுடைய தழும்புகளால் சுகமாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா, எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சுகம் தரணும். அவங்க ஊழியக்காரனை பார்க்கல, பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கல, அவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களெல்லாம் தேடி போகல. அவங்க அந்த நேரத்தில் யார் சுகம் கொடுப்பா, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்ன சுகமாக்க உங்களால் முடியும், உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி ஜெபிக்க தொடங்கினாங்க. ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வாயில் இருக்க கட்டிலாம் தானாக உடைந்து ரத்தமும் சளமாக வெளியே வந்துட்டு அந்த அவங்க ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு 10 நாளைக்குள்ள அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது சொன்னாங்களாம், உங்களுக்கு இந்த கட்டிகள் இருந்ததுக்கு அறிகுறியே இல்லையே, நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த கட்டி முற்றிலுமாக மறைந்து பூரணமாக சுகத்தை கொடுத்தார். யார் கொடுத்தார்? அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்க? ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாங்க. ஏசப்பா உங்களால் முடியும், என்ன விடுவிக்க உங்களால் மட்டும் முடியும்னு சொல்லி அவரை மட்டும் நோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறதுக்காக இருக்கிறோம். அந்த ஏசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும். பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொறாமை நிமித்தமாக சில நேரம் நமக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும். இப்போ பிள்ளைங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய மேற்படிப்பு காரியங்களாக இருக்கலாம், அல்லது பதவி உயர்வின் காரியங்களாக உங்களுக்காகவே இருக்கலாம், அல்லனா ஒரு பதவியின் காரியமாக இருக்கலாம். இந்த காரியங்களை பொறாமை நிமித்தமாக நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை தட்டி பறிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். தெய்வன் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டா அது மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க, உங்களுடைய சுகவாழ்வை துளிக்கிறதை எந்த பொறாமைக்காரர்களும் தடுக்க முடியாது, தீய மனுஷராலும் நிறுத்தவே முடியாது, எந்த மந்திரவாதியாலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் அவ்வளோ பெரியது. என்ன வாக்குத்தத்தம்? எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தம் தான். என்ன பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் மாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் மாய்க்காதே போகும். இந்த புதிய மாதத்துக்குள், புதிய வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை ஆயுதங்கள் எழுந்தினாலும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் எப்படி போயிருமா, வாய்க்காதே போயிடும். பார்த்து செஞ்சு பார்த்துருச்சா, ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், அந்த மக்கள் என்ன செய்வாங்க, தன்னால் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்படி ரோட்டில் நடந்து போகிறீங்க, சில நேரம் சில நாய் உங்களை பார்த்து, நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, 4 வீலர் வண்டியில் போனாலும் சரி, அது என்ன செய்யுமா, குலைக்கும். சில நேரம் கொஞ்ச நேரம் குலைச்சி பார்க்கும், வரட்டி பார்க்கும், அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், விட்டுரும். அதே போல தான் சத்ரு பிசாசானவரின் கூட்டத்தார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் துரத்துவாங்க, கொஞ்ச நேரம் விரட்டுவாங்க, கொஞ்சம் தூரம் ஓட வரைக்கும் உங்களுக்கு பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு சேச்சவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போயிடுவாங்க. அதே போல் இந்த ஆண்டு உங்களை துரத்தி கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகள், உங்களை துரத்தி கொண்டு வந்திருக்கிற பாடுகள், உங்களை துரத்தி கொண்டு இருந்திருக்கிற உபத்திரவங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இனிமே வேணா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவரை படைத்த தேவன் உங்களுக்காக இறங்கிட்டாரு. இவங்க வாழ்க்கை சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குன்னு வாக்கு கூட கொடுத்துட்டாரு. இவங்களை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன போயிடுவோம், நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அதனால் நம்ம தேவனை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். வேதாகமத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு என்ன ஒரு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சரித்திரத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ரூத் வாழ்க்கையை பாருங்க. ரூத் ஒரு இளம் பெண்ணு தான். தன்னை இளம் வயதில் யாரை இழந்துட்டா அப்படின்னா, தன்னுடைய கணவனை என்ன செஞ்சுட்டா,
இழந்து போயிட்டா, பறி கொடுத்துட்டா. இன்னைக்கு கணவனை இழந்த இளம் பெண்களை நம்ம சமுதாயம் எவ்வாறு பார்க்கிறது, அவங்களை எப்படிலாம் பாடுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த ரூத்தின் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பெண் என்ன செய்தா அப்படின்னா, அவங்க எந்த தேசத்தில் இருந்தாங்களோ, எந்த விக்கிரகத்தை வணங்கினாங்களோ, இந்த விக்கிரகம்லாம் எனக்கு வேண்டாம், என்னை ஜீவனோடு இருக்கிற தேவன், என்னை ஜீவிக்கிற வைக்கிற தேவன், எனக்கு சுகவாழ்வு கொடுக்கிற தேவன் இருந்தால் போதும், அந்த யெகோவா தேவன் எனக்கு போதும், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு போதும்னு சொல்லி எந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்களோ அதை விட்டுட்டு எப்பொழுது ஜீவனுள்ள தேவனை நோக்கி கடந்து வந்தாங்களோ அவங்க வாழ்க்கை மீண்டும் துளிர்த்தது. போவாசை கொடுத்தார் கடவுள், அவங்களுக்கு ஒரு பையனை கொடுத்தார், அந்த நாட்டில் செழித்திருக்க பண்ணினார். சாதாரண ஆள் இல்லை, மிகுந்த செல்வந்தர், மிகுந்த செல்வந்தர். அந்த நாட்டில் எத்தனையோ பெண்கள் அவரை நேசிச்சிருக்கலாம், அவரை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த கஷ்டங்கள்லாம் வேண்டாம், இந்த வருடத்தில் நான் இப்படி வாழ்க்கை வேணும்னு அவங்க வரல, இந்த தேவன் எனக்கு போதும், இந்த ஜீவனுள்ள தேவன் போதும், மனிதனுடைய ரத்தங்களை எடுக்கக்கூடிய மனிதரை கஷ்டப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஜீவனுள்ள தேவனை, தன்னை ஜீவனையே கொடுத்தாரு தன்னுடைய பிள்ளைகளுக்காண்டி, அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு போதும்னு எப்போ ரூத்து கடந்து வந்தாங்களோ, பெத்லெஹேமுக்குள்ள அப்பத்தின் வீட்டுக்குள்ள கடந்து வந்தாங்களோ, அவங்க வாழ்க்கை மீண்டும் துளித்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து சொல்ல அதெல்லாம் விட்டுருமா, அதெல்லாம் விட்டுட்டு என்னை நோக்கி நீ வரும்போது நான் எப்படி ஒரு ரூத்தின் வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்தேனோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையை நான் செய்வேன், துளிர்க்க செய்வேன். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ரூத் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தா. இந்த தேவன் எனக்கு போதும், கடைசி வரைக்கும் அவர் என்னை பார்த்துக்கிடுவார், எனக்கு நான் பட்ட வேதனைகள் போதும், பாடுகள் போதும், இனிமே அந்த நரகலான காரியங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், கடந்து செல்ல மாட்டேன், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற எனக்கு தேவன் மாத்திரம் போதுன்னு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் காய்ந்து போய் உடைந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் மீண்டும் ஒட்ட வைக்கப்படும், துளிர்க்கப்படும், துளிர்விடும் என்பதை தேவன் தம்முடைய வாயினாலே உங்களுக்கு என்ன செய்கிறார், வாக்கு தத்தமாக தருகிறார். இன்றைக்கு பாருங்க, நம்ம என்ன செய்யணும், இந்த வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா. முதலாவது தேவன் நம்ம சொல்றாரு, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதுல என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மோசே ஆரோனும் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்றாங்க, எகிப்து தேசத்துல இருந்து வழி நடத்திட்டு வராங்க. வனாந்திரத்துல வழியா வரும்போது தேவன் அவங்களை அதிசயமா நடத்திட்டு வராங்க. சுற்றில் இருக்கிற பட்டணங்கள் ராஜாக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, உள்ள முறுமுறுத்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறோம், நாங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறோம், அவர் ஒருத்தரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆரோன் அந்த பிரச்சனை என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். அப்போது ஒவ்வொரு ஜாதியிலேருந்து என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், ஒரு கோலை எடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெட்டியின் முன்பாக, பரிசுத்த பெட்டியின் முன்பாக, உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக வைக்க வேண்டும். அதில் எந்த கோல் துளிர்க்கிறதோ அது நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் அப்படின்னு தேவன் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கடந்து வரணும். அவரால் நம்ம தெரிந்து, அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட கடந்து வர நம்மகிட்ட என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், நம்ம இடத்துல ஒரு பயம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், துளிர் விடுவோம். சாதாரண கட்டை தான், காஞ்ச கட்டை தான், ஏதோ ஒரு மரத்துலேருந்து வெட்டப்பட்ட கட்டை தான். மேய்ப்பன்களுக்கு அந்த ஆடுகளை மேய்த்து செல்லும்போது அந்த மரங்கள்லேருந்து அந்த கிளைகளை தாழ்த்து அதுகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு கோல், அதுலேருந்து அவங்களுக்கு அந்த மேய்ப்பர்களை ஆடுகளை மேய்த்து செல்லும்போது எதிர்பட்டு வரக்கூடிய துஷ்ட மிருகங்கள்லேருந்து ஆடுகளை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கோல்.
இந்த கோல்களை என்ன செஞ்சாங்க, ஒரு கோத்திரத்தாரும் கொண்டு வச்சாங்க. ஆனால் எந்த கோத்திரத்தாருடைய கோல் துளிர்த்தது? லேவி கோத்திரத்தாருடைய கோல் துளிர்த்தது. எப்படி அப்படின்னா அதில் தான் இருக்கிறது அந்த பாயிண்ட், அந்த அதிசயம். ஒரு இரவினிலே இந்த காஞ்சி போன ஒரு கோல் கட்டை, ஒரு கம்பு, அந்த கம்பு என்ன செஞ்சுன்னா இலை விட்டு பூத்து ஒரு வாதுமை பழத்தை என்ன செஞ்சுட்டு அங்கே காய்ச்சிட்டு. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எப்போ தேவன் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரே இராவினிலே, ஒரே ராத்திரியிலே என்ன செஞ்சிடும், ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்போ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவரிடத்துல நம்ம ரொம்ப நெருங்கி நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கிளாஸில் நோட்டு திருத்துறதுக்கு என்ன செய்வாங்க, டேபிள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. முதல்ல வந்து இருக்கிற பிள்ளைங்க தான் முதல்ல என்ன செய்வாங்க, திருத்துவாங்க. அப்போ அந்த டீச்சர் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய பிள்ளை எப்படி இருக்கும், ஃபுல்லாக நோட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எந்த தப்பும் இருக்கக்கூடாது, அவங்க போடுற கண்டிஷன் எல்லாம் சரியாக இருக்கணும். அப்போ தான் அது திருத்தப்பட்டு அந்த நோட் என்ன செய்வோம். அதே போல் ஆவியானவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் போகணும்னா அவர் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு. காலையில் எழும்பணுன்னு அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும், அவரை தேடணும், அவர்கிட்ட இருந்து வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்குற வார்த்தையின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறது இருக்கிறது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவருடைய வேதம் நமக்கு எப்படி இருக்கிறது, மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நம்ம சிறிய சிறிய தவறு செய்வதற்கு நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். ஏன்னா நம்ம என்னத்தை பின்பற்றிட்டு வரோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ நம்ம என்ன செய்வோம், தீமையான காரியம் நம்ம இடத்துல வரும்போது நம்ம அதை விட்டு விலகி நன்மையான காரியத்தை நம்ம என்ன செய்வோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும். யாராச்சும் நம்மகிட்ட வம்பு சண்டைக்கு வந்தால் கூட நம்ம அன்றைக்கி என்ன செய்ய மாட்டோம், சண்டைக்கு போக மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நம்ம என்ன செய்யக்கூடாது, சண்டை போடணும். அப்போ இப்படிலாம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து, அவருக்கு கட்டளைகளுக்கு பயந்து அவரை நம்ம அண்டி கொள்ளும் போது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம், நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லேவி கோத்திரத்தாரின் கோல் போல ஒரே ராத்திரியில் என்ன செஞ்சிருமா, துளிர்த்து விடும். ஒரே ராத்திரியில் என்ன செஞ்சிடும், துளிர்த்து விடும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியில்லை, என் கணவன் ஒரு பயங்கர குடிகாரனாக என்ன செய்கிறான் இருக்கிறான், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் தடைப்பட்டுட்டே இருக்குது, என் பிள்ளைக்கு படிக்க முடியல, எக்ஸாம் டைம் வந்தாலே அவளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது, என்னுடைய கணவனால் தொடர்ந்து வேலைக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல, கிடைக்கிற வருமானம் எல்லாம் பொத்தல் பையில போட்ட மாதிரி என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படிலாம் நினச்சி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். நான் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டாக என்கிட்ட என்ன செய்யணும், அதிகாலையில் என்னை தேடி இருக்கிறவன் என்னை கண்டடைகிறான். ஃபஸ்ட்டே அவர்கிட்ட என்ன செய்யணும், அந்த நாளைக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஒரு ராத்திரியிலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து தேவனுடைய சுக வாழ்வை விரைவில் என்ன செய்வார், உங்களை சுகாவாழ் துளிர்க்கும்படி செய்வார். மனுஷங்க சொல்லியிருக்கலாம், இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க கணவன் மனைவியை 18 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, இவங்க இனிமேல் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க என்ன செய்கிறாங்க, என் கணவன் குடிகாரனாக இருக்கா, 25 வருஷமாக குடிக்கிறாரு, இவரை இனிமேல் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி மற்றவங்க சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரே ராத்திரியில் ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பிரிந்திருக்க குடும்பங்களை தேவன் நினைப்பார். உங்களுடைய சுக வாழ்வு எப்படி செய்யும், சீக்கிரத்தில் துளிர்க்கும். அன்பான தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரணும்னா நம்ம அவருடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில்
போய் நம்ம என்ன செய்யணும், சாத்தி வைக்கணும். நம்ம செலக்ட் ஆகி ஒரு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக என்ன செய்யணும், அங்கே போய் நம்ம அட்டண்டன்ஸ் போடணும். அது மட்டும் இல்லை, அங்கே போய் இருக்கும்போதும் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை உணர்ந்தவராய், உங்களுக்கு இது வேணும், என் பிள்ளையா இருக்கணும், வருஷம் ஃபுல்லாக என் பிள்ளை எனக்கு இத்தனை காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அப்போ என் வாழ்க்கை செழிப்பாக இருந்தால் தான் என்னுடைய காரியத்தை அவனால் செய்ய முடியும், என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியும், என்னுடைய ஊழியத்தை அவன் தாங்க முடியும், என் ஊழியத்துக்கு அள்ளி கொடுக்க முடியும், நிறைய மக்களை என்ன செய்ய முடியும், சென்று அவங்க பேச முடியும், அன்பான காரியங்களை பேச முடியும். அப்போ அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை என்ன செய்வார், செலக்ட் பண்ண. அப்போ நம்ம என்னென்ன பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கிறோமா, அதெல்லாம் தேவனுக்கிட்டத்தில் நம்ம பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டா நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். அதை நம்ம கடைபிடிக்கும் போது, அதை நம்ம பின்தொடர்ந்து வரும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு சோஸ்திரம். நீ தெரிந்து கொள்ள போய் தான் தகப்பனே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. அப்பா, உடைந்த உள்ளத்தோடு அப்பா, பிரிந்த குடும்பமாக அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு ஆனவர் தகப்பனை தொடும்படிக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும்படிக்காக, என் தேவன் அதிசயத்தை நீர் செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் பிரச்சனையோடு, வியாதியின் பிரச்சனையோடு தகப்பனே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி கிடைக்கலையே, வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காகவில்லையே, என் பிள்ளைக்கு இத்தனை வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா, இப்பொழுது நீர் விடுவிக்கும்படிக்காக செபிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, அவருடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் அப்பா துளிர்க்கும்படிக்காக தேவன் கிரியை செய்யும்படிக்காக செபிக்கிறோம். அப்பா, என்னுடைய குடிகார கணவனுக்கு தகப்பனே அப்பா விடுதலையே இல்லையான்னு சொல்லி கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை நோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவரை தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளையை தொடுவீராக, அப்பா பலப்படுத்துவீராக தகப்பனே, விடுதலை கொடுப்பீராக, அந்த குடும்பம் செழித்து வளரத்தக்கதாக அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பம் இணைக்கப்படத்தக்கதாக, அன்பில் சிறந்து விளங்கத்தக்கதாக, என் தேவனை சேவிக்கும் குடும்பமாக மாற்றி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.